Dear students, இன்னைக்கு கிளாஸ்ல preparation of final accounts, அதாவது final accounts எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். So final accounts preparation அப்படிங்கிறது 3 parts, அதாவது 3 பார்ட்ட கொண்டது. ஒன்னு வந்து நீங்க prepare பண்ணக்கூடிய first இது வந்து trading account, second வந்து profit and loss account, third வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா balance sheet. So preparation of final accounts is the last step of the accounting process. இதுதான் last step. சரியா? accounting process அப்படிங்கிறது வந்து எப்படி பிரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். classifying, recording, classifying, summarizing the transaction இல்லையா? so recording அப்படின்றதுக்கு வந்து book keeping நம்ம வந்து பண்றோம். journal entries ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணதை கிளாசிஃபை பண்ணி போஸ்டிங் கொடுக்குறோம். போஸ்டிங் கொடுத்ததை நம்ம சம்மரைஸ் பண்றோம் ட்ரையல் பேலன்ஸ் மூலமாக. இப்போ ஃபைனலா என்ன ஸ்டேட்டஸ், அதாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அந்த பர்பஸ்க்காக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது, அந்த பர்பஸ்க்காக நம்ம போடக்கூடியது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல. ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் வந்திருக்கா அல்லது லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அசட் வந்து லைபிலிட்டிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டுடைய கான்செப்டும் நமக்கு புரிஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகணும். சரியா? அதை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியுடைய, ஒரு கன்சர்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம போடக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டையோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நம்மளுடைய லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, லோன்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரொவிஷன் எது எது கிரியேட் பண்ணியிருக்காங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். போன வருஷம் என்ன லாபம் வந்தது, இந்த வருஷம் என்ன லாபம் வந்தது அப்படிங்கிறத நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் கண்டைன்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் 3 பார்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இது வந்து என்ன மாதிரியான நேச்சர் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து என்ன அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உற்பத்தி நடக்குது, கம்பெனியில் வந்து உற்பத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அந்த எக்ஸ்பென்ஸ் பூரா எதில் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. சரியா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் டு நோ த ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு தான் ஹெட்டிங்கே போடுவோம் நம்ம. ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். சரியா? ஸோ ட்ரேடிங் பீரியட்ல நமக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸோ இட் கண்டைன்ஸ் இன் அ சம்மரைஸ்டு ஃபார்ம் all the transactions occurring during a trading period which have direct relation to the goods dealt in the business. ஸோ இது வந்து உற்பத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தோட டைரக்டாக சம்மந்தப்படக்கூடியது. அதாவது இப்போ நம்ம ஒரு உற்பத்தி நிறுவனம் ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அந்த உற்பத்தி சம்மந்தப்பட்ட செலவுகள் மட்டுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இடம்பெறும். சரியா? இப்போ கவனிங்க, ஃபார்மேட் பாருங்கள். பர்டிகுலர்ஸு ருபீஸு டெபிட் சைடு, அதை மாதிரி பர்டிகுலர்ஸு ருபீஸு கிரெடிட் சைடு. ஸோ இன்னர் காலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் காலம் எதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னர் காலம் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அது வந்து நமக்கு சம் போடும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. ஓப்பனிங் ஸ்டாக்கு, தொடக்க இருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்டாக்குடைய ஓப்பனிங் ஸ்டாக்குடைய அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் இதுதான். இந்த ஃபார்மெட் வந்து மாறாதுமா. இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டை செய்யணும். சரியா? ஸோ அதனால் ஓப்பனிங் ஸ்டாக்கு ஃபஸ்ட்டு வந்துடும், டெபிட் சைடில் வந்துடும். சரியா? அடுத்தது பர்ச்சேசஸ் வந்து இன்னர் காலமில் எழுதிட்டீங்க. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸோட அதை என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணி அவுட்டர் காலமில் கொண்டு வரணும். இன்கேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா பர்ச்சேசஸை டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், அவுட்டர் காலம்க்கு கொண்டு போயிடலாம். சரியா? பர்ச்சேசஸ் அப்படின்னா கொள்முதல், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது என்னது, கொள்முதல் திருப்பம். சரியாமா? ஸோ பர்ச்சேசஸ் வந்து நம்ம இன்னர் காலமில் போடக்கூடிய அமௌண்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்னோட கழிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், அவுட்டர் காலமில் போடணும்.
சரியா? அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டா உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட செலவுகள் தான் என்னது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அதாவது கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னா ரா மெட்டீரியல்ஸை உள்ள கொண்டு வர்றது, உற்பத்திக்காக ரா மெட்டீரியல்ஸை உள்ள கொண்டு வர செலவு வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ், சரியா? அப்புறம் வேஜஸ், தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேஜஸ். ஃப்ரைட், இம்போர்ட் டியூட்டி, நீங்கள் குட்ஸ் அதாவது ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு வரதுக்கு செலுத்தக்கூடிய அந்த டியூட்டி. கேஸ் அண்ட் ஃபியூவல், உற்பத்திக்காக செலவு செய்யக்கூடிய அந்த கேஸ். ராயல்ட்டி ஆன் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஏதாவது ராயல்ட்டியை பே பண்ண வேண்டி இருந்துச்சு, யாருக்காவது பே பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அது சம்பந்தமான செலவுகள். அந்த தொழிற்சாலைக்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த செலவுகள், அதாவது ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே முடிஞ்சிடும், சரியா? இதை எக்காரணம் கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, புரிஞ்சுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ப்ராஃபிட் ஒன்று கண்டுபிடிப்போம், அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராஃபிட், சரியா? அடுத்தது பாருங்கள், கிரெடிட் சைடு பாருங்கள். சேல்ஸ், விற்பனை, விற்பனை திருப்பம். ஸோ சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணி அவுட்டர் காலமில் காமிச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை அப்படின்னு நீங்கள் அதில் சம்மில் இல்லை அப்படின்னா சேல்ஸை டைரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அவுட்டர் காலமில் காமிச்சிடலாம், ரைட்டு? க்ளோசிங் ஸ்டாக், எப்படி ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம டெபிட் சைடு எழுதியிருக்கோமோ க்ளோசிங் ஸ்டாக்கை கிரெடிட் சைடு எழுதிருங்க. கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெபிட் சைடு போடணும், கிராஸ் லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடு போடணும், புரிஞ்சுதா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் டெபிட் சைடு போடுவீங்க. கிரெடிட் சைடு சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்டு பேலன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு லெட்ஜர்லேயே தெரியும் இல்லையா? ஸோ எந்த டோட்டல் கூட இருக்குதுன்னு பாருங்கள். டெபிட் சைடு உங்களுக்கு பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதுவீங்க, சரியா? கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிராஸ் ப்ராஃபிட் எதில் கிடைக்கும், உங்களுக்கு டெபிட் சைடு கிடைக்கும், சரியா? கிராஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு டெபிட் சைடில் கிடைக்கும். கிராஸ் லாஸ் வந்துச்சு, சப்போஸ் லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த லாஸ் வந்து கிரெடிட் சைடில் கிடைக்கும், சரியா? ஸோ அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்டை பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட்டை எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, கிராஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு, டெபிட் சைடு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதே கிராஸ் ப்ராஃபிட்டை கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு வந்து ப்ரா டவுன் பண்ணுறீங்க. நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ஸில் ப்ரா டவுன் பண்ணுற அந்த ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது மாதம் முடிவில் ப்ரா டவுன் கேரி டவுன் பண்ணுறீங்க, அதே மாதம் ஆரம்பத்தில் எந்த சைடு உங்களுக்கு பேலன்ஸ் கிடச்சதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த பேலன்ஸை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும், ப்ரா டவுன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே டெக்னிக் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு டெபிட் சைடு அந்த பேலன்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அந்த பேலன்ஸை பை கிராஸ் ப்ராஃபிட்னு கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு வந்து காமிக்கணும். இன்கேஸ் கிராஸ் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைடு எடுத்துகிட்டு வரணும், சரியா? ஏன்னா கிராஸ் லாஸ் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும், கிரெடிட் சைடு ஏற்கனவே கிடச்சிருக்கும், அதோடைய ஆப்போசிட்டு டெபிட் சைடு உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் கிடைக்கும், சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன சம்மந்தமான செலவுகள் எழுதணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம உற்பத்தி சம்மந்தமான செலவுகளை ஏற்கனவே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இதில் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸு, அப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸு, டிப்ரிசியேஷன், இது எல்லாம் இதில் ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது பொதுவான செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சேலரிஸ் கொடுக்குறது, அதாவது வேஜஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது போக வேண்டிய இடம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. திருப்பி சொல்கிறேம்மா, வேஜஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எழுத வேண்டிய இடம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன்னா வேஜஸ் அப்படிங்கிறது வந்து தொழிலாளிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கூலி. ஸோ அந்த கூலி வந்து நம்ம எதில் எழுதுவோம், ஃபேக்ட்ரிஸில் தான் நம்ம கொடுப்போம் அந்த கூலி அப்படிங்கிறது. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஸோ சேலரி அப்படிங்கிறது வந்து மந்த்லி கொடுப்போம், கூலி அப்படிங்கிறது வந்து டெய்லியோ அல்லது வாரமோ நம்ம கொடுப்போம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, வேஜஸ்க்கும் சேலரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் வேஜஸையும் சேலரியும் என்ன செய்யக்கூடாது, ஒரே இடத்துல போட முடியாது, சரியா? அது மாதிரி ஆஃபீஸ் சேலரிஸை நீங்கள் கட்டாயமாக எங்கே எழுதணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் எழுதணும். அப்புறம் ரெண்ட்டு, ரேட்ஸு, டாக்ஸஸ்ஸு, அதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு பே பண்ணக்கூடிய ரெண்ட் எல்லாமே எங்கே வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட்டு பே பண்ணீங்க அப்படின்னா அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் உடைய லிஸ்ட்டு கொடுக்கும்பொழுது அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், சரியா?
ஸோ ரெண்ட் ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ். அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம்ஸ். இது எல்லாமே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள், அதாவது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம். ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். இதுக்கும் உற்பத்திக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? ஸோ லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸு, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸு. ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முதல் மீதான வட்டி, கடன் மீதான வட்டி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ். இது எல்லாமே நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா டெபிட் சைடு போடணும். அப்புறம் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறது டெபிட் சைடு போடணும். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா கிரெடிட் சைடு போடணும். சரியா? அலோவ் பண்ணுறது, செலவு பண்ணுறது எல்லாமே டெபிட் சைடு, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே கிரெடிட் சைடு. ரைட்டா? டூ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எக்ஸ்பென்சஸ், அதாவது கமிஷன் அந்த மாதிரி எதுவும் பே பண்ணியிருந்தீங்கன்னா. பேட் டெப்ஸ், வராக்கடன், அது கட்டாயமாக இங்கே வரும். அந்த பேட் டெப்ஸ்க்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பின்னாடி வர வர நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ டூ டெப்ரிசியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது தேய்மானம். தேய்மானம் என்னென்ன அசட்டுக்கு என்னென்ன மாதிரியான தேய்மானம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அந்த தேய்மானம் பெர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சி இதில் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் 10,000 கொடுத்துருக்காங்க, பில்டிங்ஸு 20,000 கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் 5% டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்னிச்சருக்கு 10%, பில்டிங்ஸ்க்கு 5% கண்டுபிடிச்சி இதில் தனித்தனியாக எழுதி இன்னர் காலமில் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலமுக்கு கொண்டு போயிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் போய் நீங்கள் அதை லெஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ என்ன தேய்மானம் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த தேய்மானம் மட்டும் இதில் இடம்பெறும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், கிரெடிட் சைடு பாருங்கள். கிராஸ் ப்ராஃபிட் ஏற்கனவே ப்ராட் டவுன் பண்ணி வச்சுருப்பீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து இல்லையாம்மா? அது போக நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வருமானம். ஸோ அந்த வருமானம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கிரெடிட் சைடு எழுதிடணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு. டெனண்ட்டுக்கிட்டே இருந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வெறுமனே ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸு. ரெண்ட் பெய்டு, ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம பிரிச்சுக்கலாம். பெய்டை டெபிட் சைடும் ரிசீவ்டை கிரெடிட் சைடும் போடணும். சரியாம்மா? அப்புறம் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், இது எல்லாமே நமக்கு கிரெடிட் சைடு வரும். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணமோ எல்லா எக்ஸ்பென்ஸையும் இன்கமையும் போட்டுட்டு நம்ம அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறோம். அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணி எந்த சைடு குறைய கிடைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் கிடைச்சிது அப்படின்னா இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் நெட் ப்ராஃபிட், நிகர லாபம். கிராஸ் ப்ராஃபிட்னா மொத்த லாபம், நெட் ப்ராஃபிட் அப்படின்னா நிகர லாபம். சரியா? அந்த நிகர லாபத்தை எங்கே எடுத்துகிட்டு போகணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அந்த நிகர லாபத்தை எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யூ வில் பி ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் போடுறீங்க? உற்பத்தி சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாம் அதில் போடுறீங்க. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதில் கிரெடிட் சைடில் போடுறீங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. கிரெடிட் சைடு அதை போஸ்ட் பண்ணுறீங்க. திருப்பியும் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செலவுகள், அப்புறம் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட செலவுகள், பொதுவான செலவுகள் எல்லாமே டெபிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. கிரெடிட் சைடு வருமானம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அதே போல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறீங்க. கிடைக்கக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபத்தை இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. சரியா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தனித்தனியாக நம்ம அக்கௌண்ட் போட முடியாது, சேர்ந்து நம்ம ஒரே சம்மா தான் நம்ம செய்ய போகிறோம். சில கணக்குகள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் செய்ய சொல்லி கொடுப்பாங்க. அதை மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கணக்குகளில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்? நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு பெரிய சம் நம்ம செய்யும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போது கிராஸ் ப்ராஃபிட் தப்பாயிருச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நெட் ப்ராஃபிட்டும் தப்பாக இருக்கும். நெட் ப்ராஃபிட் தப்பாயிருச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை அதிலேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ஷீட் வில் கண்டெயின் 2 sides, liabilities and assets. 2 சைடு இருக்கும். லயபிலிட்டின்னா சொத்து, அசட் அப்படின்னா பொறுப்பு.
சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு லயபிலிட்டி சைடை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அசட் சைடு போங்க. ஏன்னா லயபிலிட்டி சைடு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் குறைவாக இருக்கும், அசட் சைடு வந்து கொஞ்சம் டிரான்சாக்ஷன் எப்போவுமே கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதாவது அசட்டோடைய லிஸ்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அசட் சைடு நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு தான் உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ் வந்து அதிகம் இருக்கும். ஸோ அதை முதல்ல முடிச்சிருங்க. ஸோ லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கேபிட்டலில் எவ்வளவு தொகையோ அந்த கேபிட்டலை எழுதுங்க. அது கூட நீங்கள் எதை ஆட் பண்ணணும், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த மொத்த லாபம், நிகர லாபம், அந்த நிகர லாபத்தை ஆட் பண்ணிடணும். அதிலிருந்து வந்த தொகையில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது முதல் மீதான வட்டி, இது வந்து என்ன செய்யணும், இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வந்த தொகையில் டிராயிங்ஸ் இருந்தால் டிராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, வேறு ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா அதை கழிச்சிட்டு மீதி தொகையை நீங்கள் எதில் போடணும், அவுட்டர் காலமில் போடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், அதாவது நீண்ட கால பொறுப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதில் லயபிலிட்டி சைடில் போடுவீங்க. அப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ், கடனீந்தோர், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். சரியா? அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங், வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இதில் வரும். அப்புறம் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், முன்கூட்டியே ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளுதல், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவும் இதில் வரும். ஸோ லயபிலிட்டிஸ் ஃபுல்லாகவே நமக்கு உண்டான பொறுப்புகள் எல்லாமே வரும். அது மாதிரி அசட் சைடு பாருங்கள், அசட்டை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். அசட்டையே ஒன்று வந்து ஃபிக்ஸட் அசட்டு, இன்னொன்று வந்து கரண்ட் அசட்டு, மூணாவது வகை வந்து ஃபிக்டீஷியஸ் அசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தா வந்து எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான் இருக்கும், இது வந்து அசட் அப்படின்னே கன்சிடர் பண்ண மாட்டோம், ஆனால் இது அசட்டுடைய கேட்டகரியில் கொண்டு வருவோம். ஃபிக்டீஷியஸ் அசட் அப்படின்னு பேர். சரியா? ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிறது வந்து அசையா சொத்து, அது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஃபிக்ஸட் அசட்ஸில் வந்து இங்கே குட்வில்லும் வந்திருக்கு, ஆனால் குட்வில் வந்து இன்டான்ஜிபிள் அசட்டில் வரும். நான் அந்த மாதிரி ரொம்ப கேட்டகரைஸ்டாக பிரிக்கலை, நான் குட்வில்லை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸு, லூஸ் டூல்ஸ்னால் என்னென்னா உதிரி சாமான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்டு போல்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம லூஸ் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸட் அசட், பிளான்ட் அண்ட் மெஷினரியும் இதில் சேரும் அது மாதிரி. சரியா? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது கரண்ட் அசட் பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை 2 இடத்துல நம்ம எழுதுவோம். யூஸ்வலாக க்ளோசிங் ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுக்கக்கூடிய இடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னு என்னது, பேலன்ஸ் ஷீட் கணக்கு கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த கொடுக்கும்போது அதில் கீழே வந்து நம்ம செய்யக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் கீழே வந்து என்ன செஞ்சிருவாங்க, வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே க்ளோசிங் ஸ்டாக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு 2 முறை இடம்பெறும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட். சரியா? அது மாதிரி பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், முன்கூட்டி செலுத்தப்பட்ட செலவுகள். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் 3 மாதத்துக்கு சேர்த்து கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அசட்டில் எழுதிக்கலாம். அக்ரூடு இன்கம்ஸ், அதாவது நிறைய அக்யூமுலேட் ஆன வருமானம் இருந்ததுன்னா, அது மாதிரி கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, இது எல்லாமே நமக்கு அசட் சைடில் இடம்பெறும். அதாவது ட்ரையல் பேலன்ஸில் நம்ம டெபிட் சைடு போடக்கூடிய ஐட்டம் எல்லாமே இங்கே அசட் சைடு வந்துடும். அதாவது ட்ரையல் பேலன்ஸில் நம்ம டெபிட் சைடு போடுவோம் இல்லையா, சில அசட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் போடுவோம், அதெல்லாமே இங்கே வந்து என்ன வந்துடும், அசட் சைடு வந்துடும். அப்புறம் ஃபிக்டீஷியஸ் அசட்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், நம்ம கம்பெனி தொடங்கும் போது, அதாவது தொடக்கத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த செலவுகளை தான் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அசட் சைடு காமிப்போம். அடுத்தது அண்டர் ரைட்டிங் கமிஷன். நம்ம வந்து ஷேர்ஸை வந்து நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட ஷேர்ஸை மொத்த விலையில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம கமிஷன் கொடுப்போம், அதுதான் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அதை வந்து நம்ம அசட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணும்பொழுது அதில் கழிவு இருந்தது அப்படின்னா அதுக்காக நம்ம அதை நம்ம அசட் சைடு போடுறோம். சரியா? ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம 2 விஷயம் முக்கியமாக கவனிக்கணும். எதெல்லாம் 2 தடவை அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். எதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஐட்டம்ஸ் பூராமே 2 தடவை உங்களுக்கு அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிள்,
ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கூட நம்ம டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணியிருப்போம். அதாவது தேய்மானத்தை நம்ம என்ன செஞ்சுருப்போம், கழிச்சிருப்போம். இங்கே போடக்கூடிய அந்த டெப்ரிசியேஷன், அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்னிச்சர்ஸ் 5%, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 5%ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த 5% தேய்மானத்தை நம்ம முதல்ல எங்கே காமிச்சிருவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிருவோம். ஆனால் திருப்பியும் அதை என்ன செய்வோம் அப்படின்னா, அந்தந்த அசெட் கூட அதை கழிச்சு காமிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் லெஸ் டெப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் லெஸ் டெப்ரிசியேஷன். கழிக்கிறத இன்னர் காலம்ல பண்ணிடணும், கழிக்கிறது கூட்டுறது எல்லாமே இன்னர் காலம்ல பண்ணிடணும். அவுட்டர் காலம்ல அமௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு டோட்டல் பண்ணும்பொழுது தவறு வராது. புரிஞ்சுதா? ஸோ அதனால அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே ரெண்டு தடவை அப்பியர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஒரு சம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருமா, பேலன்ஸ் ஷீட்டில் வருமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல எழுதுங்க. சரியா? ஒரு சம்மில் அது எழுதின பிறகு நீங்கள் அக்கௌண்ட் போட ஆரம்பிங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் நீங்கள் வெரிஃபை பண்ணும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டு 2 வாட்டி அப்பியர் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டு உற்பத்தி சம்பந்தமான செலவுகள், அது விற்பனை, அதுக்கு பிறகு க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம எங்கே போடுறோம், டெபிட் சைடு போடுறோம். க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம கிரெடிட் சைடு நம்ம போடுறோம். போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எல்லா மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஸு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸு, இந்த மற்ற செலவுகள், பொதுவான செலவுகள் எல்லாத்தையும் நம்ம போடுறோம். பொதுவான வருமானங்கள் எல்லாத்தையும் கிரெடிட் சைடு போடுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து கண்டுபிடிச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை எங்கே எடுத்துகிட்டு வரீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த நெட் ப்ராஃபிட்டை எங்கே கொண்டு போகிறீங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் கேபிட்டலோடு அதை ஆட் பண்ணணுமா. அதுதான் நீங்கள் அதை செஞ்சீங்களாங்கிறத ஒரு தடவை எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணணும். அப்படி நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் டேலி பண்ணுறதுக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகாது நம்ம சௌரியப்படி. சரியா? ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணுங்கள். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் யூ வில் பி கெட் டேலீடு. அதாவது இந்த லைபிலிட்டி சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் அசட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் ஒன்று போல் வரணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுடைய கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சம்மோட இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.